இன்னைக்கு அம்மா வந்து நாட்டு சர்க்கரையில் களப்பறிப்பு செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ களப்பறிப்புக்கு வந்து களக்கொட்டை வந்து அம்மா வறுத்துட்டுக்கிறாங்க. இப்போ வறுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? வறுத்துட்டு ஆற வச்சுட்டு தொலியெல்லாம் சுத்தமாக புடச்சிக்கணும். இப்போ களக்கொட்டை நல்லா வறுத்தாச்சு. இப்போ தொலியெல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முழு கோட்டையெல்லாம் வந்து ரெண்டை இப்படி உடச்சிக்குங்க எல்லாமே. இப்போ கடலைப்பருப்பிக்கு கடலைக்கொட்டையை சுத்தம் பண்ணி ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறேன். அது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம். அப்போ சக்கரை போட்டுக்கலாம், அளவு தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் கடலைக்கொட்டை வந்துருக்குது. அதுக்கு வந்து 1 டம்ளர் கடலைக்கொட்டைக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டால் அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ 2 டம்ளர் வந்ததுனால 2/4 எடுத்துக்கிறேன். எதில் அளந்தீங்களோ அந்த டம்ளர்லேயும் இதுவும் எடுத்துக்கணும். நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அஸ்கா வேணாலும் எடுத்துக்கலாம். அது இதே அளவு தான். 3/4 இதையும் போட்டுக்கலாம். காய்ச்சல் போச்சு. ரெண்டு 3/4 போட்டாச்சு. இதில் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சக்கரை அந்த அளந்த டம்ளர்லேயே 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். படு பற்ற வச்சுக்கலாம். பாவு காயத்துக்குள்ள படுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பாகு வேகுது. வேகிறதுக்குள்ளே நாம் அது வேகிட்டு அதுக்குள்ளே தட்டில் நாம் நெய் கொஞ்சம் தடவி வச்சுக்கலாம். நெய் தடவை ஒட்டாமல் வரும். கொஞ்சம் வாசமாகவும் நல்லாயிருக்கு. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இவ்வளோ போட்டால் போதுமா? போதும். ஒட்டாமல் வரத்துக்கு தான். நெய் போடலாம். நெய் வாசம் பிடிச்சிருச்சுன்னா அதிகமாக கூட போட்டுக்கலாம். வெண்ணெய் போடலாமா? இல்லை, வெண்ணெய் போடக்கூடாது. அது வாசம் வராது. நெய் தான் நல்லா வாசமாக நல்லா மனமாக இருக்குது. நல்லா பதம் வர வரைக்கும் வேகுது. சுத்தமான நாட்டு சக்கரை, அதனால் நான் வடிக்கல. இப்போ கல் மண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி தான் வடிச்சுட்டு ஊற்றிக்குங்க. இது பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இப்போ என்ன பதம் வரணும்? இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டியாக வரும். வந்ததுக்கப்புறம் தண்ணியில் எடுத்து பாவை ஊற்றுனா படக்குன்னு சவுண்டு வரும். அது கரெக்டான பதம். அதிகமாக விட்டாலும் சர்க்கரை ஆயிரும். முன்னைய எடுத்தாலும் ஜவு மாதிரி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டிச்சுன்னா அப்பப்போ தண்ணியில் விட்டு பார்த்துக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கெட்டி ஆயிடுச்சு. தண்ணி வச்சுருக்கிறேன். ஊற்றி பார்க்கல. அதில் கெட்டியாக வந்துருச்சான்னு கையில் எடுத்து பார்க்கலாம். இன்னும் குழகுன்னு ஊது. இந்த மாதிரி வரக்கூடாது. கெட்டியாக வரணும். இவங்க ஒரு 2 நிமிஷம் தான் போதும். பதம் வந்துருச்சு. கெட்டி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தண்ணியை ஊற்றி பார்க்கலாம். எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி போட்டால் சவுண்டு வரணும். பாருங்க இப்படி வருது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து சர்க்கரை போட்டுடலாம். கடலைக்கொட்டை இல்லை, கடலைக்கொட்டைக்குள்ளே சர்க்கரை போட்டுடலாம். 1 நிமிஷம். இப்போ கடலை கொட்டுறேன். கொட்டை கலந்துட்டே இருக்கணுமா? ஆமாம், நல்லா அடி பிடிச்சிக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து நல்லா கலக்கியாச்சு.
தட்டில் எடுத்து போடலாம். ஆல்ரெடி நெய் தொடங்கி வச்ச தட்டு இது எடுத்து போடு. அப்படியே எடுத்து கரைஞ்சோடு அப்படியே எடுத்துக்கலாம். வந்துருச்சு, புதுசாக வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். சூடாக இருக்குது, கையில் பட்டை தோல் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம இந்த கொட்டலை இருந்தால் கூட அதில் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். ரவுண்டாக வேணும்னாலும் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். வேணாலும் பண்ணிக்கலாம். பார்ட்டு அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு, கத்தியில் அறுத்துக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா அறுக்க முடியாது. இப்போ கொஞ்சம் அறுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். கரெக்டாக வந்துதுதான். ஒரு தொட்டோன்னுமே வருது. நெய் தொடவங்காட்டி ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட எடுத்தோம்னா எல்லாமே அப்படியே வந்துடும். கட் பண்ண சைஸுக்கு அப்படியே வருது. ஆமாம், எப்படி வந்துருக்குது அது படக்குன்னு உடையுது. இதான் கரெக்டான அது எப்படி கணக்காக வந்துருக்குது. இதுதான் சூப்பராக வந்துருக்குது. சூப்பராக வந்துருக்குது. நான் எடுத்தது கரெக்டான வதமாக இருக்குது. தொட்டோன்னே அப்படியே வருது. இங்கே எப்படி வந்துருச்சுன்னு கட் பண்ணலான்னு எடுத்து அப்படியே வந்துருச்சு. நெய்தோடங்காட்டி ஒட்டவே அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே உடைக்கலாம். கை பட்டோன்னு அப்படியே உடையுது. சூப்பராக உடையுது. இன்னும் ஆறுனா இன்னுமே சத்தம் வரும். இப்போ கொஞ்சம் சின்ன வெதுன்னு இருக்குது. சொல்லு. இப்போ களப்பறிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எப்படிக்கு நான் சாப்பிட்டு காமிச்சிட்டு சொல்கிறேன். நல்லா ருசியாக சூப்பராக இருக்குது. சர்க்கரை எல்லாமே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி அம்மா நாட்டு சர்க்கரையில் களப்பறிப்பு செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.